சிறை வந்து மிக மிக மோசமானது. சிறை எந்த மனிதனையும் சிதைச்சு அவனை நொறுக்கி தான் அனுப்பும். தலைவர்கள் அப்படி போகிறது சிறை வேறு. இப்போ நம்மளை வந்து அவங்க அரசியல் கைதியாக பார்த்தாலும் கூட என்னை வந்து திட்டமிட்டு எனக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி சிறையில் என்னென்னா அந்த அந்த 50 பேரை நான் ஒருத்தன் தான் அரசியல் கைதி. அதாவது மக்களுடைய போராட்டத்துக்காக இல்லை விமர்சனம் பண்ணிவிட்டு நான் உள்ளே போயிருக்கேன். மீதி 49 பேர் மிக 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 மோசமான குற்றவாளி. 10 பேர் போக்சோ வழக்கு, கொலை கேஸு, அதாவது 8 மாதம் சம்பளம் தரலன்னு சொல்லி பீகார்காரன் ஓனரை கொண்டுட்டு ஒருத்தன் வந்திருக்கான். அப்படின்னா இவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு 24 மணி நேரம் பீடி குடிச்சிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் குடிப்பாங்க. 3 மணி 2 மணி தூங்கவே மாட்டான். பல பேர் ஊதிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே எனக்கு பெரிய மன அழுத்தம் ஆயிடுச்சு. எனக்கு எப்படி இடம்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த டேபிளை விட கொஞ்சம் பெருசு 6 அடி. இதுதான் என்னோட இடம். 213 நாள் இதுதான் என்னோட இடம். ஸோ இதுக்குள்ளே தான் நான் படுத்துக்கிடணும். இதுக்குள்ளே தான் என் ட்ரெஸ்ஸு, என்னுடைய புக்ஸு எல்லாத்தையும் வச்சுக்கணும். இவ்வளோ தான் மொத்த இடமே. ஒரு 6 அடி. இதுக்கு தலையை இன்னொருத்தன் படுத்திருப்பான், இந்த பக்கம் இன்னொருத்தன் படுத்திருப்பான். இதில் 54 பேர் நாங்கள் படுத்துருக்கோம். நல்லா இருக்கியான்னு கூட கேட்க முடியாது. அப்புறம் வழக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்குள்ள கட் ஆயிரும். அடுத்த கால் அதாவது கொடுமை என்னன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 10 முறை வீட்டுக்கு பேசுவோம். நம்ம நினைச்சா வைக்கலாம். அங்கே என்னன்னா 9 நிமிஷம் ஆயிரும், கட் ஆயிரும். ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் புதன்கிழமை தான் பேசணும். காத்திருக்கணும். ஒரு வாரம் காத்திருக்கணும். ஒரு ஃபோனுக்கு ஒரு வாரம் காத்திருக்கணும். சொல்லி அப்போ தான் நான் வெளி உலகத்துடைய சுதந்திரத்தை முழுமையாக உணர்ந்தேன். அப்போ வெளியே எவ்வளோ சொர்க்கமான வாழ்க்கை இருக்குது. எப்போ நினச்சாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம், படத்துக்கு போகலாம், டீ குடிக்கலாம், ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்லாம். காசு இருக்கோ இல்லையா, வெளியே ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கடா, எதுவுமே வேணாம்டா, ஒரு 50,000 சம்பளம் தான் அப்படிலாம் தோணும்ல. இயல்புலே சொல்கிறேன். எதுவும் வேண்டாம், இந்த யூடியூப் எதுவுமே வேண்டாம், பேசாமல் நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்கிற நிலமெல்லாம் யோசிக்க தோணுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இவ்வளவு முடக்கிறாங்களே, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம். அப்போ இந்த சிறைவாசத்தை வச்சு நம்ம வந்து நம்ம உண்மையானவன், நம்ம அந்த நாட்டுக்கானவன், நம்ம வந்து எந்த தப்பும் செய்யலை நிரூபித்து காட்டணும், நம்மளை பழி வாங்கினவங்களை வந்து நம்ம வந்து முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துச்சு. எனக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா என்ன, நான் வீடு கட்டுறதுக்காக ஒரு 20 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருந்தேன். சரி, ஒரு 2 வருஷமாக சேர்த்து சீட்டு போட்டு கோகுலம் ஃபைனான்ஸில் சீட்டு போட்டு அந்த சீட்டை அப்போ தான் நாங்கள் எடுக்கிறோம். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வந்து வீடு இடம் வாங்கியாச்சு. வீடு கட்டுக்கான அஸ்திவாரம் போடணும்னு அந்த பணத்தை எடுத்து வச்சோம்ல, அதனால் அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணிட்டான். இப்போ வீடு கட்டல, அது வழக்கில் மொத்தமாக 20 லட்சத்தில் ஒரு 12 லட்ச ரூபா காலி ஆயிடுச்சு. அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. எப்பா நீ என்னமோ பண்ணு, நீ யார்ட்டையும் கை நட்டி கடன் வாங்கிறாத, யார்ட்டையும் கை நட்டி காசு வாங்கிறாத, நகையை கூட அடகு வச்சுக்கோ, இல்லை கார் இருக்குது காரோட ஆர்சி புக்கு கூட வந்து அடகு வச்சு பணம் வாங்கிக்கோ, யார்ட்டையும். அதனால அந்த பொருளாதார ரீதியான பிரச்சனை நமக்கு சிறையில் இல்லை. ஆனால் சிறையை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் 0க்கு போயிடுச்சு. இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து இந்த வழக்குகள் கொடுத்த பரிசு எனக்கு.